காணவிருக்கும் தலைப்பு உளவியல் மற்றும் ஊடகம், சைக்காலஜி அண்ட் மீடியா. இதனுடைய பாடக்குறியீடு PPCG 174 தொகுதி 2 உள்ள அலகு 3 மற்றும் 4. ஸோ முதலாவதாக அலகு 3 இருக்கக்கூடிய பாரா சோசியல் உறவுகள் மற்றும் கேமிங் நடத்தை, பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் த கேமிங் பிஹேவியர் அப்படின்ற ஒரு பாடத்தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலகுல ஃபுல்லாமே நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, மீடியா ஊடகம் எந்த அளவுக்கு மனிதனுடைய நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ குறிப்பாக அந்த கோவிட் காலகட்டத்தில் நம்ம அதிகமாக ஊடகத்தை ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கிட்டோம். ஸோ உலகம் அப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு மெய்நிகர், அதாவது விர்ச்சுவல் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய எஜுகேஷன் கல்வியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், மெய்நிகர் வகுப்பறை. அடுத்து இந்த கேமிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா மெய்நிகர் விளையாட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ இது மூலமாக நம்ம வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது கல்வி கற்கிறதா இருக்கட்டும், கற்பிக்கிறதா இருக்கட்டும், வேலைகள் எல்லாமே, சமூக நிகழ்வுகள் எல்லாமே இந்த கோவிட் காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ஊடகத்தோட ஒன்றிணைந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அனைத்து வேலைகளையும் அதை சார்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால நேருக்கு நேர் தொடர்பு அப்படின்றது மிக மிக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்து விட்டது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு சுமார் ஒரு மனிதன் 5 மணி நேரம் இணையத்திலையும் மற்ற ஊடகங்களை பயன்படுத்துவதையும் நேரத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா செலவழிக்கிறாங்க. ஸோ குறிப்பாக ஒரு நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா 24 மணி நேரங்கள் நம்ம சொன்னாலும், ஸோ அதில் நம்ம வேலை, மற்ற வேலை இதெல்லாம் பார்க்கக்கூடிய இது பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 12 மணி நேரங்கள். இந்த 12 மணி நேரங்கள் 8 மணி நேரம் வேலை போக மீதி இருக்க அதிகமான நேரத்தை நம்ம இந்த இணையத்தில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது கைபேசி ஆகட்டும் இருக்கட்டும், இல்லை மடிக்கணினி, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு ஆய்வின் பிரகாரம் ஒரு மனிதன், இந்தியாவில் உள்ள ஒரு மக்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் இணையத்தில் செலவழிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஊடகத்தோட பயன்பாடு அதிகரித்ததுனால ஸோ அந்த ஊடகத்தில் காண்பிக்கக்கூடிய பிரபலங்களோட ஒன்றிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நண்பர்களாக அவங்கள பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம வேலையிலோ வீட்டில் அருகிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட அதிகமாக நம்ம ஒரு நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னம்னா, அந்த நபர்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஊடகத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்களோட நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னம்னா ஒரு அட்டாச்மெண்ட், அவங்களோட ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமாக என்ன செஞ்சிடறோம் அப்படின்னம்னா ஒரு உறவை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இவ்விதமான உறவுகளில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரா சோசியல் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஒருதலை பட்சமான இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நண்பர் நம்ம இருக்காங்க அப்படின்னம்னா, இல்லை ஒரு உறவுகள், ஒரு சொந்தங்கள் இருக்குது அப்படின்னா அது இரு தன்மை இருக்கக்கூடியது, இருதலை பட்சம். இதை நாம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், அதற்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சரியான என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தூண்டல் திறன்கள் ஏற்படக்கூடியது இருக்குது. இந்த பாரா சோசியல் உறவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பிரபலமான நபர், ஸோ அவருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம அவரை ஒரு நண்பராகவும், ஒரு சொந்தமாகவும், ஒரு சகோதரனாகவும் நினச்சி நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பாவித்து, ஒரு தலைவனாக பாவித்து கூட செயல்பட என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இருப்போம். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா பாரா சோசியல் உறவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சராசரி ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுகள்ல இருந்து எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்னம்னா ஒரு தலைப்பட்சமான இணைப்பு. அதான் இதில் மிக முக்கியமானது. இப்போ நம்ம நண்பர் இருக்காரு, நம்ம சொந்தங்கள் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறோம், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு மறுபதிப்பு, அதாவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பாரா சோசியல் உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு தலைப்பட்ச இணைப்பு அப்படின்றதான் இதில் கொடுக்குறோம். அந்த பிரபலமான கதாநாயகனுக்கோ இல்லை அந்த வில்லனுக்கோ நம்ம யாருன்னே தெரியாது. பட் அவருக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நேரத்தையும் பொருளையும் அனைத்தையுமே செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஒரு அதிகபட்சமும் ஒரு தலைவனாக பாவித்து நம்ம செயல்படக்கூடிய அளவுல கூட நம்மளுடைய நடத்தை மாற்றம் ஏற்படும் அப்படின்றதான் இந்த பாரா சோசியல் உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊடகங்கள் இதில் ரசிகர்கள் சமூகங்களை உருவாக்குகிறது. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான நடத்தை இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊடக ஆர்வம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ சில கேள்விகள் இங்கே கேட்டிருக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த பாரா சோசியல் உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். ஸோ நம்ம ஒரு பிரபலத்தை விரும்புகிறோம், ஒரு கதாநாயகன் ஆகட்டும், ஒரு வில்லன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரோலில் இருக்கக்கூடிய பிளே பண்ணுறவங்களை விரும்புகிறோம். ஸோ அவரை நம்ம ஒரு தலைவனா, ஒரு கதாநாயகனா, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் நம்ம
ஊடகம் எடுத்துட்டோம் அப்படின்னா, விளையாட்டுத் துறையில எந்தெந்த நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஐபிஎல் பார்க்குறோம் அப்படின்னா, எந்த டீம் நமக்கு ரொம்ப பிடிக்குது? எது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்த வந்து நம்ம வெளிப்படுத்துவோம். ஸோ இது ஃபுல்லாமே எந்த ஊடகத்தின் வழியா வருது அப்படின்னா, தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு ஊடகம். தொலைக்காட்சி மற்றும் இல்லாம இப்ப இணையத பயன்படுத்தக்கூடிய யூடியூப் எல்லாத்துலயுமே வரக்கூடியது. ஸோ அந்த பிரபலம் அந்த இடத்துல இல்லாதப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது வரும். ஸோ பொதுவா வந்து ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து நம்ம பிடித்த ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு சூழ்நிலையில அவர் உடல்நலை குறைவா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து அந்த விளையாட்டில இருந்து ஈடுபடல அப்படின்னா, நம்மளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? ஸோ இவர் இருந்தாரு அப்படின்னம்னா, இந்நேரம் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். இல்ல இவர் இருந்தா தான் இந்த விளையாட்டு வந்து இந்த கேம் வந்து நல்லா இருக்கும். அப்படின்ற மாரி ஒரு தோற்றங்கள், அந்த நடத்தைகள் நமக்கு வந்து இருக்கக்கூடியது. ஆனா அந்த பிரபலத்துக்கு நம்மள யாருன்னு தெரியாது. ஸோ இதுதான் வந்து அந்த சோசியாலஜி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு பிடித்த பிரபலங்கள் நிஜ வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்க விட்டாலும், ஸோ அவரை நம்ம டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யாருன்னு தெரியாது. பட் அவருக்கு நம்மள நல்லா தெரியும். ஸோ அவரோட நம்ம எவ்வாறு இணைந்திருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த கேள்விக்கான பதில ஃபுல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, இந்த பாராசைக்காலஜி அப்படின்ற இதில தான் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இப்ப இந்த நிகழ்வுல இந்த பிரபலங்கள், தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் அவரோட ஒரு தொடர்ப தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாராசோசியல் உறவுகள் அப்படின்னு சொல்றோம். இது உண்மையாக அல்லது கற்பனையான அல்லது கதாபாத்திரங்களுடன் தொடர்பு இருத்தல். இப்போ ஒரு கதாநாயகன் அப்படின்னா, அவர் ஒரு மனிதன். ஸோ அவருக்கான ஒரு தொடர்பு அப்படின்றது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஸோ ஸ்பைடர் மேன், சூப்பர்மேன், ஸோ இதோட கார்ட்டூன் திரை சித்திரங்கள். ஸோ இந்த மாரி சித்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஸோ உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகள் வந்து கார்ட்டூன் வந்து அதிகமா பார்ப்பாங்க. பொம்மை படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதிகமா வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு தொடர்பு வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு தான் பாராசோசியல் உறவுகள் அப்படின்றது நம்ம சொல்றோம். இது உயிருள்ள அப்படின்றது கூட ஒரு இடத்துல வைக்கலாம். ஸோ உயிரற்ற பொருள்கள்லயும் இந்த உறவுகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னம்னா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து டோராவின் பயணங்கள் அப்படின்னு சிறுபிள்ளைகள் பார்க்குது அப்படின்னா, அந்த டோராவோட ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ அதே மாரியே பேக் வந்து போடுறது, அதே மாரியே நடக்கக்கூடியது, அதே மாரியே பேச்சு வழக்குகள், அந்த நடத்தைகள். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பாராசோசியல் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாரி தான் நம்ம தலைவனா ஏத்துக்கிட்டவனோ, இல்ல ஒரு கதாநாயகனோ வந்து அவருடைய நடத்தைகள நம்ம அப்படியே வந்து பிரதிபலிக்கக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே இந்த பாராசோசியல் உறவுகளுக்கு கீழ வரக்கூடியதுதான். ஸோ இந்த இத பொறுத்த அளவுக்கு இந்த பாராசோசியல் உறவுகள பத்தி எவ்வாறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா, 1956ஆம் ஆண்டு ஹெர்டன் அப்படின்றவர் இந்த பாராசோசியல் உறவ பத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காரு. ஒரு பார்வையாளர்களின் உறுப்பினர்கள் வெகுஜன ஊடகங்கள், அதாவது மாஸ் மீடியா, ஸோ குறிப்பாக தொலைக்காட்சி, சில கலைஞர்களுடைய ஸோ அப்ப என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த ஒருதலையான பற்றக்கூடிய உறவுகள் அப்படின்றது தான் இங்க வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாராசோசியல் உறவுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம முதலே பார்த்த மாதிரி, பாடத்தோட தொடக்கத்துல பார்த்த மாரி, ஒரு மனிதன் இந்தியாவினுடைய மக்கள் வந்து அதிகபட்சமா 5 மணி நேரம் இணையத்துல வந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, அதிக நேரம் அந்த கதாபாத்திரங்களுடன் செலவழிவதால், ஸோ அது அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தின் அந்த ஒரு கேரக்டருடைய செயல் பற்றிய நெருக்கம் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா அதிகரிக்குது. ஸோ அதே மாரியே அந்த ஆளுமை பண்பு, ஸோ அந்த ஆழமான புரிதல், ஸோ இது ஃபுல்லாமே வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அத பிரதிபலிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து தங்கள் நண்பர்களைப் போலவே அந்த பார்வையாளர் நம்ப வைக்கிறார்கள். ஸோ அந்த பிரபலம் வந்து நம்மளுடைய நண்பன். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய உறவினர்கள் எவ்வாறு இருப்பார்களோ, அதே மாரி தான் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் நம்மளுடைய உறவினர், நண்பர், நம்மளுடைய தலைவர் அப்படின்ற ஒரு உறவுக்கு கொண்டு வர்றோம். இது சரியான உறவ பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, நம்மளுடைய இருதலை பட்சமாக இருக்கும். ஸோ நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வந்து ரிப்ளை குடுப்பாங்க. ஸோ இந்த உறவுகள் ஃபுல்லாமே ஒருதலை பட்சமானது. ஏன்னா அந்த பிரபலத்துக்கு நீங்க யாருன்னே தெரியாது. ஸோ இதுதான் வந்து பாராசோசியல் உறவு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இதோட சிறப்பு இயல்புகள பொறுத்தளவுக்கு நம்ம முதலே சொன்ன மாரி ஒருதலை பட்சம் அப்படின்றதுதான். ஸோ ஒரு பிரபலத்தை போல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாரி நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படக்கூடியது. ஸோ ஆனா அவங்களுக்கு உங்கள யாருன்னே தெரியாது அப்படின்றதும் அதுல முக்கியமானது. இப்ப நண்பர்கள பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாரி சொந்தங்கள், உறவுகள் இதுல இருக்கக்கூடிய எல்லா நபர்கள பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கும் நம்மள தெரியும். ஆனா ஒரு பிரபலத்த பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டாலும், ஸோ அவர பத்தி நம்மள பத்தி அவருக்கு வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லவே இல்ல. ஸோ இந்த உறவ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாராசோசியல் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ குறிப்பா இதோட சிறப்பியல்புகள பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, ஸோ அதிகமான நேரத்தையும், உணர்வுகளையும் முதலீடு செய்கிறோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு திரைப்படத்துக்கு போறோம். ஸோ அந்த கதாநாயகன் நடித்த திரைப்படத்த நம்ம வந்து முத நாளே வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஓப்பனிங்
குடுக்குற அன்னைக்கே நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னோம்னா, ஸோ அதுக்காக நம்மளுடைய நேரத்த வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னம்னா செலவழிக்கிறோம். ஸோ அந்த இருக்கக்கூடிய உணர்ச்சி சார்ந்த எழுச்சி வந்து அந்த எமோஷனல் அந்த கதாநாயகனோட திரை வந்து திரை வந்து முகத்தில் வரும்போது, ஸோ முகம் வந்து திரையில் வரும்போது ஏற்படக்கூடிய உணர்ச்சி மிகுதியால நம்ம செய்யக்கூடிய உணர்வுகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த திரைப்படத்துக்காக செலவழிக்கக்கூடிய பொருள் செலவு, நேரச் செலவு. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த கதாநாயகனுக்காக நம்மள யாருன்னே அந்த தெரியாத பிரபலத்துக்காக நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இத்தனை விஷயங்களும் நம்ம வந்து செய்றோம். ஸோ இதற்கான உறவுகள் என்னன்னா, இந்த பாரா சோசியல் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து வந்து விருப்பம். எந்த ஒரு பிரபலத்த நம்ம வந்து இருக்கிற எல்லா பிரபலத்தையும் நம்ம விரும்புறோமா அப்படின்னா, அது வந்து கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொரு பிரபலங்கள், ஒவ்வொரு கதாநாயகன்கள், இல்ல ஒவ்வொரு உயிரற்ற அந்த கார்ட்டூன் சித்திரங்கள் பிடிக்கக்கூடிய தன்மையில இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய நடத்தை சார்ந்தது வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதையும் இங்க குடுக்குறாங்க. ஸோ ஒற்றுமை அப்படின்றது உங்களைப் போன்றே ஒரு பிரபலத்துடன் நீங்க இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்மளுடைய நடத்தை வந்து எவ்வாறு இருக்கிறது? ஸோ நம்ம எதெல்லாம் விரும்புறோம்? அதெல்லாம் வந்து நம்மளால செய்ய முடியாததையும் அந்த திரையில வந்து அவர் வந்து செய்றார். அந்த ஊடகத்தின் மூலமா அந்த பிரபலம் வந்து செய்யும்போது, ஸோ நம்ம நெனச்சதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றதுனால என்ன செய்றோம் அப்படின்னம்னா, அந்த பிரபலத்தோட நம்ம ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக்கிறோம். அது நண்பனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், கதாநாயகனா இருக்கட்டும். ஸோ இந்த உறவுகள வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, பாராசோசியல் உறவுகள். இதுதான் அதனுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, தோழமையை வழங்குகிறது. ஸோ இந்த உறவு வந்து ஒருதலை பட்சமாக இருந்தாலும், ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நண்பன் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ எப்படி நம்ம ஒரு நண்பன் வந்து ஒரு ஆலோசனை வழங்கும்போது, நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு துன்பத்தில் இருக்கும்போது நண்பன் வந்து ஆலோசனை வழங்கும்போதோ, அதே ஒரு ஊடகத்தின் மூலமாகவோ, இல்ல திரைப்படம் மூலமாகவோ, அந்த பிரபலம் நீங்க பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கும் ஸோ குடுத்திருக்கக்கூடிய அறிவுரைகள் வந்து நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில, நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர ஒரு நண்பனாகவும் ஏத்துக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பாராசோசியல் உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இயல்புகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இதே மாரியே நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த பிரபலத்த வந்து பின்தொடர்றோம். ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்கள நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, பின்தொடர்றோம். ஸோ அவங்க ஒரு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இதுக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, தொடர்ந்து அவங்களோட இதுல வந்து நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாராசோசியல் தொடர்புகளோட வளர்ச்சியோட அம்சங்கள். அதாவது வந்து டெவலப்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முன்னேற்றம் அல்லது குரோத். ஸோ குழந்தைகள் மற்றும் ஊடகங்கள். ஸோ குழந்தைகள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன எடுத்துறாங்க அப்படின்னா, டிவி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இப்ப இருக்க காலகட்ட சூழ்நிலைய பொறுத்தளவுக்கு டிவி பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன செய்றாங்க, கைபேசியை பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா வந்துர்றாங்க. ஸோ அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னம்னா, ஸோ அங்க பார்க்கக்கூடிய அந்த சித்திரங்கள் இருக்கக்கூடிய கார்ட்டூன் பிக்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு தொடர்ப வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இது மூலமா என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க நெறைய கத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நெறைய யூடியூப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதில வந்து குழந்தைகள் சம்மந்தமான அந்த ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் நடத்தக்கூடியது. ஸோ அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நண்பனைப் போலவே என்ன செய்றாங்க அப்படின்னா, பார்த்து பழகிக்கிறாங்க. இது குழந்தை பருவத்தில இருக்கக்கூடிய வளர்ச்சி. அதே குமர பருவம் அடாலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ உண்மையிலேயே பிரபலங்கள பொறுத்தளவுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்கட்ட வந்து நெறையா வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அந்த பிரபலம் வந்து என்ன சொல்றாரு? ஸோ அவரோட ஆலோசனைகள் என்னென்ன? அவர் வந்து திரைப்படத்தில எவ்வாறு பிரதிபலிக்கிறாரு? ஸோ அதே மாரியே பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு ரோல் மாடலா வந்து எடுத்துக்கிறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பாராசோசியல்ல வந்து அதிகமா இருக்கு. ஸோ எனவே மக்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வளரும்போது, அவரோட குழந்தை பருவமா இருக்கட்டும், அவரோட குமர பருவமா இருக்கட்டும், அவருடைய முதியோர் பருவமா இருக்கட்டும். ஸோ இந்த ஒவ்வொரு சமயத்திலயுமே அந்த திரை பிரபலமாகட்டும், ஸோ இவங்களோட என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த உறவு முறைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து வந்தே கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றது தான் இதுல நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது இந்த பியாஜே. ஓகேவா? ஸோ அவருடைய அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு. இது மூலமா இந்த பாராசோசியல் உறவுகள எவ்வாறு நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இவரோட கோட்பாட வச்சு, இந்த உறவ வந்து எவ்வாறு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இவரோட கோட்பாட பொறுத்தளவுக்கு வந்து குழந்தைகளுடைய மூளைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது, எவ்வாறு செயல்பட ஆரம்பிக்கிறது, அவங்களுடைய கால வயத வச்சும், அவங்களுடைய மன வயத வச்சும் எவ்வாறு செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பா வந்து இளமையாக இருக்கும்போது எவ்வாறு இருக்கு, வயதினரா இருக்கும்போது அடலசன்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு ஒரு 4 நிலைகள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு கோட்பாட வந்து குடுக்குறாரு. ஸோ அதில ஒரு முதல் நிலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, புலன் இயக்க நிலை. புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கை, கால் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள். இது வந்து பிறப்பிலிருந்து ஒரு 2 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில குழந்தைகள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய புலன்கள் மூலமா செயல்கள வந்து அ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உலகத்த பத்தி அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், இத பத்தி அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா,
பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் டிவியை ஆன் பண்ணக்கூடியது, உதாரணத்துக்கு வந்து ரிமோட்டை வந்து அனுப்பக்கூடியது, அடுத்து மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈடுபடுறாங்க. ஸோ சில நிகழ்ச்சிகளில் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னம்னா அது வந்து இரவு வந்து தூங்கும் போதோ இல்லை மற்ற தூங்கக்கூடிய டயத்தில் வந்து இந்த பாட்டு கேட்டால் தான் அவள் வந்து தூங்குவா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே அதோட என்ன செய்ய பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியதான். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. ஸோ இது வந்து 2 முதல் 7 வயதுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சின்னங்கள், அதாவது குறியீடுகளையும் சொற்களையும் பயன்படுத்த என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொடங்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா சில டிவியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஸோ அந்த கதாபாத்திரங்கள் மாறியே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதிபலிக்கிறாங்க, நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வாறு பேசுகிறாங்களோ அதே மாதிரியே வந்து பேசக்கூடிய தன்மையும் வந்து இதில் இருக்குது. அவங்க என்னென்ன அந்த பாசாங்கு செய்யக்கூடியது, ஸோ அந்த உடல் மொழி அப்படின்லாம் சொல்லக்கூடியது, ஸோ அதையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்படியே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொடர்பு வந்து இருக்கும், இந்த உறவு முறை இருக்கும் அப்படின்றதான் இந்த 2ஆம் நிலை கோட்பாட்டில் செயலுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு பொருள் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 7 முதல் 11 வயதான ஒரு குழந்தைகளுக்கு ஒருவருடைய பார்வையில் இருந்து விஷயங்களை பார்க்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா தன்னோட பார்வையில் மாத்திரம் இல்லாமல் அடுத்தவங்களோட பார்வையிலும் இந்த விஷயம் வந்து எவ்வாறு இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கறது வந்து சொல்லுது. ஸோ இது மூலமாக அந்த கதாபாத்திரத்தோட என்ன ஆகுது அப்படின்னா அதிக இணைப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில். ஸோ அடுத்து முறையான செயல்பாட்டு நிலை, இதான் வந்து கருத்தியல் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 11 ஆண்டுகள்லேருந்து 15 ஆண்டுகள் கூட வரைக்கும். ஸோ இந்த இறுதி காலகட்டத்தில் குழந்தைகள் சிக்கலான யோசனைகள், அதாவது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி யோசிக்கிறாங்க. அடுத்து அதை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யுது அப்படின்னா வளருது. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் இதை பற்றி தான் இந்த பியாஜி அப்படின்றவர் இங்கே என்ன செஞ்சோம் அப்படின்னா உளவியலாளர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு 4 நிலைகளில் இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அதோட வளர்ச்சி நிலைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதோட பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த டிவியில் இருக்க தெரியக்கூடிய விஷயங்கள், டிவியாக இருந்தாலும் சரி, அந்த ஊடகம் கைபேசியாக இருந்தாலும் சரி, அது எவ்வாறு ஒலிக்கின்றன. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் வந்து உறங்க செல்வதற்கு முன் அந்த பாடலை கேட்பது மாதிரி. ஸோ இதில் வந்து அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க. அதே இது வந்து வயது ஆக ஆக அந்த கதாபாத்திரத்தோட நன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ அந்த கதாபாத்திரம் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதிபலிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த மூளை வந்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத இந்த பிஆர்ஜியோட கோட்பாடை வச்சு நம்ம பாரா சைக்காலஜி உறவுகளை என்ன செய்ய முடியுது அப்படின்னா இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த பாராசோசியல் உறவுகள் அப்படின்றத பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒற்றுமை அல்லது பச்சாதாபம். ஸோ நம்மளை போன்று நாம் அனைவரும் இருக்க விரும்பும் கதாபாத்திரங்களை நாம் விரும்புகிறோம். ஸோ ஒற்றுமை, இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியல, ஆனால் அந்த திரையிலையோ அந்த ஊடகத்திலேயோ அந்த பர்டிகுலர் கதாபாத்திரம், இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரம் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்குது அப்படின்னம்னா இது மூலமா நம்ம வந்து ஒரு நண்பரை போலவோ நம்மளோட உறவினரை போலவோ என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட வந்து ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பாலினம், வயது, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஊடகத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னம்னா இந்த தொடர்புகளை எவ்வாறு வந்து பாதிக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதோட விளைவுகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா முன்மாதிரியாக கற்றுக்கொள்வது, அதாவது ரோல் மாடல். ஸோ இப்போ ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம், இந்த திரையில் வரக்கூடிய ஒரு கதாநாயகனவோ இல்லை ஒரு கதாநாயகியவோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா அவங்கள ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ உண்மையான நபர்களிலிருந்து கற்றுக்கொள்வது போல டிவியின் கதாபாத்திரங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ ரியலாக நம்ம ஒரு இது நடக்குது, ஒரு தலைவர் இருக்கார், அவர் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டு அந்த சமூகத்திற்கு உதவி செஞ்சு அவர் வந்து பெரிய ஆள் ஆகிறாரு அப்படின்னா அது வந்து ரோல் மாடல் எடுத்துக்கலாம். ஒரு கதையிலேயோ உள்ள ஒரு திரைக்கதையிலேயோ வரக்கூடிய இந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முறையும் என்ன இருக்குது அப்படின்னம்னா இருக்குது. இது சரியானதா இல்லை தவறானதா என்பதை இது புரிந்து கொள்ளவும் என்ன செய்யுது அப்படின்னா உதவுகிறது. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த பாராசோசியல் உறவுகள் இருக்கக்கூடிய நேர்மறையான விளைவுகள். ஸோ இது மூலமாக இந்த உறவின் முறையினால் என்ன கூடிய நேர்மறையான விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ டிவியிலேயோ இல்லை கைபேசியிலேயோ வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஸோ நாம் அனைவரும் அறிந்து மற்றும் பேசும் ஒன்றாக மாறுகிறது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரியாதவர்கள் கூட இது உங்களை ஒன்றிணைக்கும் ஒரு பொதுவான தலைப்பை போன்றது. ஸோ மற்றவருடன் இணைத்தல், இப்போ வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தை வந்து விரும்புகிறீங்க,
அந்த கதாபாத்திரத்தை விரும்பக்கூடிய மக்களிடத்துல என்ன ஆகும் அப்படின்னம்னா ஒரு ஒற்றுமை, உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன ஆகுது அப்படின்னா வருது. இது மூலமா ஒரு குழுக்கள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மற்றவரை இணைத்தல் அப்படின்றது வருது. அடுத்து மிக முக்கியமானது டிவியிலோ அல்லது ஊடகத்திலிருந்தோ கற்றுக்கொள்ளுதல். ஸோ தங்களுக்கு நன்கு தெரிந்த கதாபாத்திரங்கள் வந்து குழந்தைகள் நன்றாக கற்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொல்லும் பொழுது குழந்தை வந்து எந்த அளவுக்கு வந்து வேகமாக கற்பிக்குதோ, கற்றலை மேற்கொள்கிறதோ, அதே போல அந்த டிவியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், இல்ல டிவியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இல்ல அவங்க அந்த குழந்தைக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரம் எவ்வாறு அந்த கற்பித்தல் செயலில் ஈடுபடுகிறதோ, ஸோ அது மூலமா என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எளிமையான முறையில கற்றலை வந்து மேற்கொள்கிறது. இது வந்து ஒரு நார்மலா ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஒரு பழக்கமான ஆசிரியர் எவ்வாறு நடத்தை வந்து கொள்வாரோ, ஸோ அதே போலயே இந்த டிவியிலிருந்து இல்ல இந்த ஊடகத்திலிருந்து அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த கற்றல் அப்படின்ற செயல்பாடு வந்து ஏற்படுத்துறாங்க. அடுத்து பாரபட்சத்தை குறைத்தல். ஸோ டிவியில் வெவ்வேறு குழுக்களை பார்ப்பது, ஸோ இதே மாதிரியான கருத்துக்களை குறைக்க உதவும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது. ஸோ குறிப்பா வந்து மற்றவருடன் இணைக்கிறது, ஒரு குழு சார்ந்த அமைப்பை ஏற்படுத்த உதவுகிறது. அதற்கு அடுத்து பார்த்தால் பொழுது இந்த குழந்தைகள் வந்து கற்றல் செயலை தனக்கு பிடித்தமான ஒரு கதாபாத்திரத்திலிருந்து அதிகமா வந்து கற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக கற்றல் வேகம் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த பாரா சோசியல் உறவுல இருக்கக்கூடிய ஒரு நேர்மறையான விளைவுகள் அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ பாரா சோசியல் உறவுகள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் அப்படின்றதான் இதுல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சமூக முறிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இணைத்து கொண்ட இல்லது நம்ம வந்து விரும்பக்கூடிய ஒரு உறவா இருக்கிற கதாபாத்திரம் அந்த நிகழ்ச்சியிலிருந்து மறைந்து விடும்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முறிவு, மன முறிவு வந்து ஏற்படக்கூடிய அளவுக்கு இது வந்து இருக்கு. ஸோ இந்த தலைப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சொன்ன மாதிரி இப்போ ஒரு விளையாட்டுல நமக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரம் இல்ல ஒரு நபர் வந்து இருக்கும்போது அந்த விளையாட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஈடுபாடும், அடுத்து அந்த விளையாட்டுல வந்து ஏதோ ஒரு உடல்நிலை குறைவால் அந்த கதாபாத்திரம் அந்த விளையாட்டு வீரர் வந்து பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது பார்க்கக்கூடிய மக்களாகட்டும் இல்லை அந்த பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும்போது ஒரு சமூக முறிவு, ஸோ இவர் இல்லை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடாது, இல்லை அவர் இல்லாததுனால அது வந்து சோர்வா போற மாதிரியும், ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னம்னா அந்த சமூக முறிவு அப்படின்றது ஏற்படுது. ஸோ ஒரு உண்மையான நட்பு வந்து எவ்வாறு முறியுமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த சமூக முறிவுன்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது இந்த உடல் உருவ சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஊடகத்துல எவ்வாறு காமிக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து ஒரு உண்மையான வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு சரியான தோற்றமுடைய மீடியா கதாபாத்திரங்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்தல். ஸோ இப்போ ஒரு கதாநாயகன் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து உடல் கட்டமைப்போட உடல் வலுவோட இருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி உடல் கட்டமைப்போடையோ இல்லை உடல் வலுவோடையோ இல்லாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி என்ன ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அது உண்மையா இருக்கலாம், இல்லது வந்து கணினியை பயன்படுத்தி செஞ்சக்கூடிய ஒரு வேலைகளாகவும் இருக்கலாம். ஆனா அதோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை என்ன செய்யுது அப்படின்னா இது ஏற்படுத்துது. அடுத்து ஆக்ரோஷமான நடத்தை. ஸோ சில சமயங்களில் ஆக்கிரமிப்புகள் அல்லது வன்முறை கதாபாத்திரங்கள் ஒரு வில்லனோட நம்ம வந்து உறவுகளை வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிடித்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பிரதிபலிக்கும் போது ஆக்ரோஷமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம் அப்படின்றதையும் இங்க சொல்றாங்க. ஆக்ரோஷமான நடத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் ஸோ இந்த மாதிரி பாரா சோசியாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பல நேர்மறையான விளைவுகள் இருந்தாலும் சில எதிர்மறையான நிறைவுகள் என்ன இருக்கு அப்படின்னா விளைவுகள் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது அந்த கதாபாத்திரம் அவருக்கு பிடித்த கதாநாயகனோ இல்ல கதாபாத்திரம் இவங்க வந்து அந்த இதுல இருந்து வெளியிடும் அந்த நாடகத்திலிருந்து அந்த திரைப்படத்திலிருந்து அந்த ஊடகத்திலிருந்து அவர் வந்து வெளியிடும் போதோ அவர் வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த உடல் உருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதே வயது உடைய ஒரு நபர் வந்து உடல் வலுவுடனும் ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான பின்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் வரக்கூடியது. அவருடைய உடல் அமைப்பு இல்லை உடல் உருவம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து கணினியை பயன்படுத்தி வெவ்வேறு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அவர் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து இந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகள் எவ்வாறு எதிர்மறை தாக்குதலை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் இந்த பாரா சோசியாலஜியில நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வீடியோ கேம், ஸ்ட்ரீமர்களுக்கான உறவு மற்றும் ஊடக ஆர்வம். இந்த இடத்துல மிக முக்கியமானது இந்த ஊடக ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எவ்வாறு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம தாய் தந்தையரிடம் கைபேசியை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னம்னா தாய் தந்தையர் பேசுவாங்க. இப்போ எடுத்தோடனே இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கைபேசியை பயன்படுத்த தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆர்வம் வந்து அதிகமாக காட்டுறாங்க.
ஸோ சமூக ஊடகங்கள் அல்லது ஆன்லைன் இந்த பொழுதுபோக்குகள், ஸோ இது பற்ற ஒரு ஆராய்ச்சிகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ கேமிங், மற்ற இந்த வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது எந்த அளவுக்கு வந்து அந்த பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதலாவது பார்க்கக்கூடியது ஊடக ஆர்வம், அதாவது ஆன்லைன் சமூகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு விஷயத்தை விரும்பும் ரசிகர்கள் உலகம் முழுவதும் வந்து கூறுகிறார்கள். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கதாநாயகன் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னா, இல்லை அவர் வந்து அந்த ஊடகத்தில் வந்து ஒரு நேரடி ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நபர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஒரே டயத்துல அந்த ஆன்லைன்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இது மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ரசிகர்களை போன்ற ஒரு உணர்வு இதில் பெரிய பகுதியாகும். ஸோ இதில் நேரில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்லைன்லும் என்ன செய்யுது, இந்த ஆன்லைன் சமூகங்கள் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா நடக்கக்கூடியதும் வருது. அடுத்து சொந்தம் மற்றும் ஆதரவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா, ஆன்லைன் குழுக்களில் இருப்பது போன்று, அதாவது நம்ம நேரடி வாழ்க்கையில் இருக்க மாதிரி சொந்தங்கள், ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், ஆதரவு, இதே மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா ஆன்லைன்ல என்ன செய்யுது, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா உதவக்கூடிய வகையிலையும் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு விஷயம் விரும்பும் நபர்களிலிருந்து பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போன்று. இப்படி ஒரு கதாநாயகன் நம்ம வந்து விரும்புகிறோமோ, ஒரு வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற மாதிரி அவர் ஒரே மாதிரி முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் சமூகத்துல ஒன்று கூடுற மாதிரி இப்படி சொல்றாங்க. அடுத்து கேமிங் சமூகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கேம்ல வந்து நம்ம சவாலை முறியடிக்க வீரர்கள் பெரும்பாலும் ஒன்றாக வேலை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2-3 நபர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து கூட என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா, ஒரே ஆன்லைன் விளையாட்டை வந்து விளையாடக்கூடிய அளவுல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடினமான பகுதியில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் இந்த இந்த இது வந்து என்ன இருக்கு அப்படின்னம்னா இருக்கு. ஆனா பார்வையாளர்கள் என்ன செய்யல அப்படின்னா நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை. ஸோ ஆனா இந்த கேமரை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பதாக உணர ஆரம்பிக்குது. ஸோ இதை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுல மிக முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து கேமிங் மற்றும் மீடியா ரசிகர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்கள், ஆன்லைனில் மற்றவர்களோடு, அதாவது இணையத்தில் மற்றவரோடு எவ்வாறு இணைகிறார்கள், ரசிகர்கள் மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட ரசிகர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உணர்வுகளை எவ்வாறு காண்கிறார்கள் அப்படின்றது இந்த இடத்துல மிக முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பாரா சோசியாலஜி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதை பத்தி நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், விளைவுகள், அது எவ்வாறு முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ தீவிர பாரா சோசியல் உறவு அப்படின்றது மிக முக்கியமானது. ஒரு உறவுகள், ஒரு நண்பர்கள் அப்படின்றது எதுவுமே ஒரு சமநிலையோடு இருக்கணும். அது என்னைக்கு தீவிரம் அடையுதோ அன்னைக்கு அதுல வந்து எதிர்மறையான விளைவுகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அதே மாதிரிதான் அந்த கதாபாத்திரங்கள், இந்த பிரபலங்களை என்ன செய்யறது அப்படின்னா வழிபடக்கூடிய அளவுக்கு வந்து போயிடுறது அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஊடகங்கள், கதாபாத்திரங்கள் நம்ம எவ்வாறு இணைந்திருப்போம் என்று உதவுவது, சமூக உறவுகள் பொதுவானவை. ஸோ எவ்வாறு நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படின்றது. ஆனா இதே ஒரு சில நேரங்கள் அது தீவிரமானதாக நடந்து அதிகமாகி ஸோ சமூக வாழ்க்கைக்கு தீங்கு விளைப்பதாகவும் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஒரு சமூக உறவு உண்மையான நட்பை மற்றும் போது அது யதார்த்தமான புறக்கணித்து ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். தீவிரமான பாரா சோசியல் உறவு. இப்போ ஒரு கதாபாத்திரம் இருக்காரு அப்படின்னம்னா, அவர் உள்ள உயிருள்ள ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது, அதை பார்க்கக்கூடிய மக்கள் அதை அவற்றோட பாரா சோசியல் உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரசிகன் வந்து ஸோ அவருக்காக என்ன செய்யக்கூடியது அப்படின்னா எதிர்மறையான விளைவுகளில் ஈடுபடக்கூடியதும் இந்த தீவிர பாரா சோசியல் உறவுகளில் இருக்கக்கூடியது. ஸோ உதாரணமாக ஒருவர் தனது உண்மையான நண்பர்கள் வந்து ஒதுக்கப்படுவதாக உணரும் அளவுக்கு இந்த மீடியா கதாபாத்திரங்கள் அதிக நேரம் செலவிடுறாங்க. எப்படி நம்மளோட நல்லா பழகின ஒரு நண்பர் வந்து திடீர்னு நம்மகிட்ட வந்து விலகி போகும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ஸ், ஒரு மன அழுத்தத்தில் ஈடுபடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பாரா சோசியல்ல இருக்கக்கூடிய இந்த உறவுகள் வந்து அந்த பிரபலங்கள் வந்து விலகும் போதோ இல்லை அவங்க வந்து இல்லாமல் இருக்கும்போதோ அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பிரபலங்களை போற்றுவது இல்லை மற்ற மாதிரி அவங்க வந்து பின்பற்றக்கூடியது, ஒரு முன் உதாரணமாக ரோல் மாடலாக ஏற்படுத்தக்கூடியது எதுவுமே வந்து பிரச்சனைகள் கிடையாது. ஆனா இதே வந்து அசாதாரண நடத்தைகள் மற்றும் மனநல பிரச்சனைகள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தீவிர பாராசூழல் உறவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா வழிவகுக்கலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ மீடியா கதாபாத்திரங்கள் மற்றும் பிரபலங்களை விரும்புவது பரவாயில்லை என்றாலும் அது நிஜ வாழ்க்கை உறவுகளுடைய நல்வாழ்வையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே மிக முக்கியமானது. ஸோ பாராசோசியல் உறவுகள் என்பது ஒரு மீடியா கதாபாத்திரத்திட்ட எவ்வாறு நம்ம வந்து அந்த பிரபலத்தை நம்ம வந்து பின்பற்றணும், அது வந்து ஒரு அளவுல தான் இருக்கணும். அது வந்து தீவிரமா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. அப்படி தீவிரமாக போகும் பட்சத்துல அது என்னாகும் அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள் என்ன செய்யும் அப்படின்னம்னா அந்த மன அழுத்தம், ஸோ மன முறிவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து இது இருக்கும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ இதோட அழகு 3 அப்படின்றது முடிவடைஞ்சு. இந்த அழகுல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னம்னா
ஸோ பாராசோசியல் உறவு அப்படின்றது ஒருதலை பட்சமானது, இருதலை அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது, ஒருதலை பட்சமானது. ஏன்னா அந்த பிரபலத்துக்கு நீங்க யாருன்னு என்ன செய்யுது அப்படின்னா தெரியாது. ஆனா ஒரு நேரடியில் இருக்கக்கூடிய ஒரு ரியல்ல இருக்கக்கூடிய நண்பருக்கு வந்து அந்த நண்பரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியும், உங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இதோட சிறப்பியல்கள் இந்த பிஎஸ்ஆர் பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அதோட சிறப்பியல்கள் என்னென்னு பார்த்தோம். ஸோ தன்னார்வத்தை தூண்டுகிறது, நேரத்தை நம்ம அதிகமாக அவருக்காக செலவழிக்கிறோம், எமோஷனல் உணர்ச்சி வந்து அதிகமாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ உதாரணமாக பார்க்கும்போது ஒரு கதாநாயகன் இல்லை அந்த பிரபலம் அந்த திரைப்படத்தில் தோன்றும் போதோ அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து சத்தமிடுதல், ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடியது. அடுத்து வந்து ஒற்றுமை, வயது, வெவ்வேறு வயதுகளை நம்ம வந்து ஊடகத்தை பயன்படுத்தக்கூடியது. ஸோ இணையத்தை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். ஸோ ஆரம்பத்தில் அந்த கதாபாத்திரத்தோட என்ன செஞ்சுறாங்க அப்படின்னம்னா பின்னி பிணைந்து இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அது மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கற்றலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பிடித்த ஆசிரியர் எவ்வாறு நம்ம வந்து ஒரு கற்பித்தல் செயலில் ஈடுபடும் பொழுது இந்த கற்றல் வேகம் எவ்வாறு அதிகரிக்குமோ அதே போல் இந்த கதாபாத்திரம் இந்த பிரபலம் வந்து ஒரு செயலை வந்து கற்றுக் கொடுக்கும் போது அந்த குழந்தைகளை வந்து எளிமையான முறையில் கற்றலை வேகமாகவும் செய்யவும் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்து இந்த இடத்துல பாராசோசியல் இருக்கு. ஸோ அதே போல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது இந்த இடத்துல மிக அதிகமாக இருக்கு. ஸோ உதாரணமா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னம்னா உடல் மொழி அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து இந்த சொந்த உணர்வுகளை வழங்குவது, அடுத்து வந்து உடல் உருவ சிக்கல் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த மாதிரி எதிர்மறையான தாக்கங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தீவிரமான பாராசோசியல் உறவுகள் வழிபடுதல், அந்த பிரபலங்களை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது. ஸோ அது ரொம்ப தீவிரமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னம்னா அது எதிர்மறையான தாக்குதலுக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த மனித வாழ்க்கை நடத்தை மாற்றம், மனமுறிவு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சுருக்கமாக பாராசோசியல் உறவு என்பது ஊடக நபர்களுடன் நாம் உருவாக்கும் தனித்துவமான உறவு. ஸோ இதான் மிக முக்கியமானது. இந்த இடத்துல வந்து நேரடி நபர்கள் கிடையாது. ஸோ ஊடக நபர்களுடன் நம்ம உருவாக்கும் ஒரு தனித்துவமான உறவுகள். மேலும் அவை நம் வாழ்வில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். இதுதான் ஒரு பாராசோசியல் அப்படின்ற உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான தலைப்பு, ஊடக உளவியலில் உள்ள சிக்கல். ஸோ இஷ்யூஸ் இன் மீடியா சைக்காலஜி. இது அழகு 4 இடம்பெற்றக்கூடிய ஒரு தலைப்பு. ஸோ தொகுதி 2. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இன்றைய உலகத்தில் உலகளாவிய நிகழ்வுகள் பற்றிய தகவல் வழங்கும் ஒரே ஒரு மீடியம் எது அப்படின்னா மீடியா அப்படின்றதான், ஊடகம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஊடகங்களோட வடிவங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம். தொலைக்காட்சியாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், இணையமாக இருக்கலாம், கைபேசி, மடிக்கணினி, அது வெவ்வேறாக இருக்கலாம். ஸோ இது வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஊடகங்களை சார்ந்திருக்கக்கூடியது. இந்த ஊடக உளவியலாளர் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எவ்வாறு சித்தரிக்கிறது அப்படின்றத பற்றியும் அது யதார்த்தத்தின் பதிப்பை எவ்வாறு உருவாக்குகிறது அப்படின்றத பற்றியும் ஆராய்கிறார்கள் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது சமூக நிகழ்வுகளை. ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது ஊடகங்கள் எவ்வாறு சித்தரிக்கிறது, அது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சி நடத்தை மற்றும் நம் வாழும் கலாச்சாரத்தை எவ்வாறு பாதிப்படைகிறது. மிக முக்கியமானது ஒரு ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வாங்கக்கூடிய இல்லை அதை பார்க்கக்கூடிய அந்த மக்களிடத்துல அவங்களுடைய எண்ண வெளிப்பாடு, உணர்ச்சி சார்ந்த வெளிப்பாடு, நடத்தை சார்ந்த வெளிப்பாடு, இதில் அனைத்தையுமே என்ன செய்யும் அப்படின்னம்னா பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடியதான். ஸோ உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்றத ஒரு ஊடகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா அப்போ உணர்ச்சி சார்ந்த செயல்பாடுகள் என்ன செய்யுது அப்படின்னா மாறுது, நடத்தை சார்ந்த செயல்பாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ஸோ இணையத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், அதில் வந்து விபத்து நடக்கிற மாதிரி ஒரு காட்சி ஏதோ பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த ஊடகத்தில் ஸோ அப்போ உணர்ச்சி வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா மாறுபாடு அடையும். ஸோ இது மூலமாக நம்மளுடைய வாகனத்தை வேகமாக செலுத்தி கொண்டிருந்த போகும்போது கூட இந்த நடத்தை மாற்றம், வாகனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மெதுவாக போகலாம், வாகன விதிமுறைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடைபிடிக்கணும் அப்படின்ற நடத்தை சார்ந்த செயல்பாடுகளும் இந்த ஊடகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதான் இந்த ஊடகம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிவில் இந்த ஊடகத்தில் நம்ம எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் நம்ம கலாச்சாரத்தை எவ்வாறு வடிவமைக்கிறது, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதன் தொடர்பான தலைப்புகளை இந்த அழகுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம் விஷயங்களை எவ்வாறு உணர்கிறோம், அது மிக முக்கியமானது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா அது எவ்வாறு நம்ம வந்து உணர்கிறோம், யதார்த்தத்தை பற்றிய புரிதலும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் எது வந்து வடிவமைக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஊடகங்கள் தான் என்ன செய்யுது அப்படின்னா வடிவமைக்குது. ஸோ அதனால ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்க மக்கள் இடத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. ஸோ உதாரணமாக ஒரு குற்றம் நடந்தால் வெவ்வேறு செய்தித்தாள்கள், ஸோ நம்ம வந்து செய்தித்தாள்கள் அதிகமாக படிக்கிறோம்,
அடுத்து வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறையா பார்க்குறோம். ஸோ இதையும் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கதையை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா சொல்லலாம். அந்த நிகழ்ச்சி நடந்த விஷயத்தை வந்து வெவ்வேறு விதமாக என்ன செய்யலாம் அப்படின்னா வர்ணனை செய்யலாம். ஸோ அவற்றின் தனித்துவமான முன்னோக்குகளை வழங்குகிறது. இதன் பொருள் ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் அதன் யதார்த்தத்தான பதிப்பை உருவாக்கிறது. அந்த வர்ணனை எவ்வாறு இந்த சொற்றொடர்கள் அமைக்கப்பட்டது அப்படின்றத பொறுத்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த இடத்துல மாறக்கூடியது இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதே போல் பெண்களுக்கு எதிரான ஒரு குடும்ப வன்முறை போன்ற தலைப்புகள் வரும்பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த நிருபர்கள் தங்களுடைய சொந்த நம்பிக்கை மற்றும் பார்வையின் அடிப்படையை நிகழ்வுகளை விரிவிக்க முடியும், அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், விவரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த செய்தித்தாளை வந்து யதார்த்தமா என்ன செய்யுது அப்படின்னா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் இந்த உண்மையை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதிகப்படுத்தியோ இல்லை வந்து மிகைப்படுத்தியோ வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து ஒவ்வொன்றையும் சிந்திக்கக்கூடிய வழிமுறைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூக கட்டுமானவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே செய்தியை வெவ்வேறு நபர்கள் வந்து படிக்கிறாங்க. ஆனால் அந்த வெவ்வேறு நபர்கள் இருக்கக்கூடிய ஒப்பீனியன், அந்த அனுபவம் அப்படின்றது ஏகப்பட்ட வித்தியாசம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ ஒரு விபத்து நடந்த செய்தித்தாளில் வருது. ஸோ அதை பார்க்கக்கூடிய நபர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அழுக கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வாறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம். ஸோ இன்னொரு நபர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அனைவருமே வந்து வாகனத்தை வேகமாகவே செலுத்துறாங்க, ஸோ அதனால தான் விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகன ஓட்டி மேலே வழியை போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணமாக இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னம்னா ஒரு செய்தி மக்களை வந்து சேரும்பொழுது அது வெவ்வேறு கருத்து உருவாக்கம் என்ன செய்யுது அப்படின்னா ஆகிறது. ஸோ இதுக்கு ஒரே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தொலைக்காட்சி மற்றும் செய்தி கட்டுரை இரண்டு பேரும் முற்றிலும் மாறுபட்ட எதிர்வினையை கொண்டிருக்காங்க, நம்ம இப்போ பேசின மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து தகவல் பெறக்கூடிய அந்த செயல்முறை, உருவாக்கும் முறை அப்படின்னு சொல்கிறோம். பெறக்கூடிய செயல்முறை என்னது அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து தனிப்பட்டது, யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு விதமான நிகழ்ச்சியை ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா நேர்மறையாகவும் பார்க்கலாம், எதிர்மறையாகவும் பார்க்கலாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த குறியீட்டு தொடர்பு வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ சிம்பாலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சரியான குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று ஊடகம் அடிக்கடி நமக்கு காட்டுகின்றன. இப்போ ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு குடும்பம் இவ்வாறு இருக்குது, அவங்களுடைய அண்ணன் தங்கை உறவு வந்து எவ்வாறு இருக்கிறது, தகப்பன் மற்றும் மகளுடைய உறவு வந்து எவ்வாறு இருக்கிறது, மகனுடைய உறவு எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத காமிக்கும் போது இதே மாதிரி நம்மளுடைய குடும்பம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ சொந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அண்ணன் இல்லாமல் போயிட்டாரு, இந்த மாதிரி அப்பா இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாமே இந்த குறியீட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அப்பா இருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய தகப்பன் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா காப்பாற்றிருப்பாங்க, இல்லை நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு உறவு முறை ஏற்படக்கூடியதான் இந்த குறியீட்டு தொடர்பு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இதே தான், இந்த சின்னங்கள் எவ்வளோ முக்கியமானது, இது வார்த்தைகளாகவும் இருக்கலாம், காட்சிகளாகவும் இருக்கலாம், அல்லது செய்திகளாகவும் இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே இந்த சமூக ஊடகங்கள் இப்போ நம்ம அனைவருக்கும் யதார்த்தத்தை ஒரு அர்த்தத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா தரக்கூடியது சொல்றாங்க. ஸோ வடிவமைப்பு குறியீடுகள் ஊடகங்களை உருவாக்கி பரப்புகின்றன. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா பரப்புறாங்க. ஸோ உதாரணமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு வடிவமைப்பு ஒரு குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னம்னா ஸோ அதிகமாக வந்து உடல் பருமனாக இருக்கவங்க வந்து அழகா இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று காமிக்கும் போது உடல் வந்து மெல்லிதாக இருக்கக்கூடியவங்க வந்து அழகானாங்க அப்படின்னு காமிச்சாலும் அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக இல்லாவிட்டாலும் என்ன செய்யறோமா அப்படின்னம்னா அது ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது பின் நவீனத்துவம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா ஸோ உலகத்தை நம்ம எவ்வாறு பார்க்கிறோம், ஸோ இந்த வேலை வந்து நம்ம எவ்வாறு பார்க்கிறோம், நம்மளுடைய ஊரை வந்து எவ்வாறு பார்க்கிறோம், நம்ம நண்பர்களை எவ்வாறு பார்க்கிறோம். ஸோ இது ஒரு மொழி வந்து என்ன செய்யுது அப்படின்னா வடிவமைக்கிறது. இது யதார்த்தமான பல உண்மைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிஜ வாழ்க்கைக்கும் ஊடகத்துக்கும் இடையே உள்ள கோட்பாடு, அதாவது அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் பார்த்துட்டு நம்ம நிஜ வாழ்க்கையை பார்க்கும்போது மங்களாகிறது அப்படின்றதான் இங்கே வந்து ஜீன் இந்த ஊடகவியலாளர் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அடுத்து வந்து மிக முக்கியமானது ஊடகம் மற்றும் கலாச்சாரம். நம்ம தொடக்கத்தில் பார்த்த மாதிரி ஊடகம் வந்து எதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு மனிதனுடைய நடத்தை, அடுத்து வந்து கலாச்சாரம், அடுத்து அதனுடைய எமோஷனல் அதாவது உணர்ச்சி, இது அனைத்திலுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு தாக்கத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. இணையம் மற்றும் டிஜிட்டல் ஊடகம் நம் வாழ்வின் ஒரு பெரிய பகுதியாக மாறியுள்ளது. ஸோ நம்ம இணையத்தை வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயன்படுத்துகிறோம், அதற்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ குறிப்பாக இளைஞர்கள் ஆன்லைனிலும் சமூக ஊடகங்களிலும், அதாவது ஆன்லைனும் சமூக ஊடகங்கள்னு சொல்லும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கும்போது இந்த கேம் விளையாடுறது, ஸோ விளையாட்டில் ஈடுபடுவது, மின்னணு விளையாட்டில் ஈடுபடுவது, இதில் அதிகமான நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செலவழிக்கிறோம். இது வந்து ஒரு குரூப்புக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ மடிக்கணினி, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கைபேசி, இது அனைத்துமே என்ன செய்கிறோம் அப்படின்னா அனைத்து வித மக்களும் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த பரவலான பயன்பாடு அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தை என்ன செய்யுது அப்படின்னா மாற்றுகிறது அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் நமது பகிரப்பட்ட நம்பிக்கை, மதிப்பு, அந்த வேல்யூஸ் மற்றும் உடைகள், கலை மற்றும் மொழி போன்ற விஷயங்களை உள்ளடக்கியது. ஸோ எவ்வாறு ஒரு தொடக்க காலகட்டங்களில் ஒரு 90 அந்த மாதிரி டயத்தில் வந்து கைக்கடிகாரம் கட்டுறது அப்படின்றது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. ஸோ கைக்கடிகாரம் கட்டிட்டு நம்ம வெளியே போகக்கூடிய அளவில் இருந்தோம். இன்றைய காலகட்டங்களில் கைக்கடிகாரம் மாதிரி கைபேசி வந்து இல்லாமல் நம்ம வெளியே போக முடியாது, கைபேசி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ என்ன விதமான கைபேசி வந்து பயன்படுத்துகிறோம், ஸோ இது ஃபுல்லாமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ உணவு, உடை, கலை, ஸோ மொழி, இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. நம்ம கலாச்சாரத்தை ஊக்குவதில் ஊடகம் ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த ஊடகம் வந்து கலாச்சாரத்திலும் என்ன செய்யுது அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி ஒரு தனி மனிதனுடைய நடத்தை, அவனுடைய செயல்பாடு, உணர்ச்சி, இதில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா தன்னிச்சையாக கலாச்சாரத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஊடகம் வந்து இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து சமூகமயமாக்கல், சோஷியலைசேஷன். அதுக்கு வந்து முகர்வர்கள், ஏஜென்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னம்னா அந்த ஊடகங்கள் இருக்குது. சோஷியலைசேஷன், இப்போ ஒரு தனி மனிதன் அப்படின்றவங்க இருக்க முடியாது. ஸோ நம்மளுடைய சமூகத்தோட சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி, ஸோ நம்ம வாழக்கூடிய இடத்துல வந்து சார்ந்து இருக்கக்கூடிய தான் சமூகமயமாதல். இதற்கு வந்து ஏஜென்ட்டாக முகவர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள். ஸோ சமூகமயமாக்கல் என்பது நமது கலாச்சாரத்தை பற்றி நம்ம எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம். ஸோ அது வந்து உணவாக இருக்கலாம், இல்லை உடையாக இருக்கலாம். ஸோ இது அனைத்தும் பெற்றோர்கள், நண்பர்கள், பள்ளி மற்றும் ஊடகங்களை உள்ளடக்கியது. இதில் வந்து 3மே வருது. ஸோ குடும்பம், பெற்றோர்கள், அடுத்து வந்து சமுதாயம், நண்பர்கள், அடுத்து வந்து பள்ளி. இங்கே தான் வந்து சோசியலைசேஷன், சமூகமயமாதல் அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த இடத்துல அடுத்து நம்ம கொடுக்கக்கூடியது வந்து தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற ஊடகமும் என்னது இருக்குது அப்படின்னம்னா எது சரி, எது தவறு என்பதை நமக்கு காட்டி ஒழுக்கம், நீதி மற்றும் நாகரிகத்தை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கற்பிக்கிறது. ஸோ பெற்றோர்கள், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ எவ்வாறு நடந்து கொள்ளணும், ஸோ எவ்வாறு வந்து நம்ம இருக்கணும், எதெல்லாம் நன்மைகளை தரும், எதெல்லாம் தீமைகளை தரும் அப்படின்றத நமக்கு பெற்றோர்கள் வந்து போதிப்பாங்க. அதுக்கடுத்து நண்பர்கள் மூலமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பழகுவோம். அடுத்து பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிரியர்கள் மூலமாகவும், ஸோ அந்த பள்ளியில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இதன் மூலமாக, நண்பர்கள் மூலமாகவும், இல்லை பள்ளி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நன்மை எது, தீமை எது அப்படின்றது, எது சரி, எது தவறுன்றது நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஊடகத்தோட தாக்கம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ தொலைக்காட்சி மற்றும் இணையம் அப்படின்றதும் என்ன செய்யுது அப்படின்னா எது சரி, எது தவறுன்றதை நமக்கு காட்டி என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்குது. ஸோ உதாரணமாக கொரோனா காலகட்டத்தில் முகக்கவசம் வந்து தான் வெளியே வந்து போகணும். ஸோ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வந்து எது மூலமாக நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஊடகம் மூலமாக தான் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா கிடைச்சிச்சு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து மாஸ்க் இல்லாமல் போகிறது ஒரு தவறான செயல்முறை. ஸோ மாஸ்க் அணிந்து தான் நம்ம போகணும், முகக்கவசம் அணிந்து தான் நம்ம போகணும் அப்படின்றது இந்த ஊடகங்கள் என்ன செஞ்சு அப்படின்னா ஸோ ஒரு முகவராக, ஏஜென்ட்ஸாக இருந்து அரசாங்கத்திற்கும் சமூகத்திலிருந்து தனி மனிதனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக என்ன செஞ்சு அப்படின்னா இந்த ஊடகங்கள் இருந்தது அப்படின்றது இந்த சோஷியலைசேஷன், சமூகமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சமூக ஊடகங்கள் நம்மை வெளிப்படுத்தவும், சோசியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி சமூக கணக்குகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன திறமைகள் இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத பற்றியும் வெளிப்படுத்தவும், ஸோ ஒரு புதிய அடையாளத்தை என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் மூலமாக நிறைய யூடியூபர்ஸ் ஸோ வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு இருசக்கரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கில் ஆரம்பிச்சு ஸோ என்னென்ன மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறாங்க. இது மூலமா அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அடையாளம் வந்து கிடைக்கிறது. ஸோ இதுக்கும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு முகமையாக, ஒரு ஏஜென்ட்டாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுகிறது. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த தனி உரிமை அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஸோ உலகமயமாதல், குளோபலைசேஷனில் இருக்கும்போது ஒரே மாதிரியான இசை, ஃபேஷன் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை காண்கிறோம். ஸோ இது கலாச்சாரங்களை ஒரே மாதிரியாக மாற்றுகிறது என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஒரே மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும், பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து பொதுவான கருத்தை உருவாக்குதல். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு காமனாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஸோ COVID-19 இதை பற்றி பேசும்போது ஸோ நம்ம எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கணும், ஸோ நம்ம எந்த மாதிரி செயல்படணும், எந்த மாதிரி மருத்துவ வசதிகள் எடுத்துக்கணும், ஸோ எந்தெந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தணும், ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத
எது நமக்கு வந்து சொல்லுச்சு அப்படின்னா, இந்த ஊடகம் தான் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா சொல்லுச்சு. ஸோ எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சொன்னது போல ஊடகங்கள் ஒரு பெரிய தகவல் மூலமாகும். ஸோ இந்த கோவிட் காலகட்டத்திலும் எல்லா காலகட்டத்திலையும் இந்த ஊடகம் தான் என்ன செய்யுது அப்படின்னம்னா, இந்த சமூக வளர்ச்சிக்கு, சமூகமயமாதல், ஒரு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள், ஸோ இது வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு மூலமாக, ஒரு மீடியமாக என்ன செஞ்சு அப்படின்னா இந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதை விட முக்கியமானது மற்ற இடங்களில் நடக்கும் விஷயங்களை இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகங்கள் வந்து காட்டக்கூடியது. ஸோ கோவிட்னால இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்தந்த பாதுகாப்பு வழிமுறைகள் மேற்கொள்ளணும். இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் மேற்கொள்ளாமல் அதுக்கான பாதிப்புகள் இவ்வாறு ஏற்படுகிறது. ஸோ இதை ஃபுல்லாமே வந்து அனைத்துமே நம்ம யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னம்னா தொலைக்காட்சி, இணையம், ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கைபேசி, மடிக்கணினி, இது அனைத்துமே இந்த ஊடகத்தின் வழிமுறையாக வந்தது தான். ஸோ அடுத்து மிக முக்கியமானது இந்த புது கருத்துக்கள்னு சொல்லும்போது ஊழல் அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி மோசமான விஷயங்களை ஊடகங்கள் விசாரித்து அம்பலப்படுத்துகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த லஞ்சம் கொடுக்கக்கூடியது, ஸோ இதில் வந்து இந்த கேமராவை பயன்படுத்தி அவரை வந்து எடுத்து அதை வந்து தனிநபர் இந்த சமூக ஊடகங்களில் பகிர்ந்து, ஸோ இதை ஃபுல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை வந்து அடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதுக்கு ஒரு வழிமுறையாகவும் இருக்குது. ஸோ இது மூலமாக மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகளை என்ன செய்கிறாங்க செயல்படுவது வந்து தள்ளுகிறார்கள் அப்படின்றாங்க. ஆனால் இது ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான தாக்கத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். ஸோ நீதிமன்றத்தின் நியாயமான விசாரணை பெறுவதற்கு முன்றே ஊடகம் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னம்னா சில பேரை குற்றவாளிகளாகவும் சில பேரை நிரபராதிகளாகவும் ஸோ தப்பு பண்ணாதவங்களாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா காட்டக்கூடியது அழகிலையும் இந்த ஊடகங்கள் வந்து செயல்படக்கூடிய அளவுலையும் என்ன செய்யுது அப்படின்னம்னா சில இடங்கள்ல இருக்கக்கூடியதுலையும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து அணி திரட்டல் அப்படின்றது மிக முக்கியமானது. இந்த ஊடகம் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஒரு பெரிய மீடியாவை ஒரு குரூப்பை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சில மணி நேரங்கள்லேயே துளிகள்லேயே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். ஸோ மக்கள்கள் ஒன்று கூடி முக்கியமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளவும், ஸோ அவற்றை பற்றி பேசவும் ஊடகங்கள் உதவுகின்றன. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம், ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேசணும் அப்படின்றத பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊடகவியலாளர், ஸோ ஊடகம் வந்து முடிவு பண்ணுது. ஸோ அதை பற்றி அதிகமாக வந்து பேசக்கூடியதும். ஸோ இது மாதிரி ஒரு ஒற்றுமையாக அணிதிரதல் அப்படின்றது இந்த ஊடகம் வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ உதாரணமாக இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது ஊடகங்கள் மக்களுக்காக சுதந்திரத்தை போராட உதவியது. அமிர்தா பஜார், ஸோ இந்த மாதிரி செய்தித்தாள்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தகவல்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு பகிர்ந்துக்கிறாங்க. இதன் மூலமாக சுதந்திர தாகத்தை வந்து ஏற்படுத்தி சுதந்திரத்துக்கு மக்கள் உத்வேகத்தோட போராடுறதுக்கான வழிவகையும் இதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சென்றடைஞ்சாங்க. ஸோ அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது இந்தியாவின் சுதந்திர பிறகு ஆல் இண்டியா ரேடியோஸ், தூர்தர்ஷன், ஸோ இது மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா செய்திகளை வந்து நம்ம வந்து பரப்புகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பொழுதுபோக்குகளையும் நம்ம என்ன செய்யணும் திரைப்படம், ஸோ மற்ற இசை நிகழ்ச்சிகள், ஸோ இது மட்டும் இல்லாமல் கல்வியும் என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா கொண்டு வரோம். ஸோ சமூக மாற்றத்தை கொண்டு வர உதவியது. ஸோ ஒரு காலத்தில் கல்வி அப்படின்றது 4 சுவருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்று வந்து கல்வி அப்படின்றது வந்து விர்ச்சுவல் மெய்நிகர் வகுப்பறைகள் அப்படின்றதையும், ஸோ நேரடி வகுப்பறைகள் சிங்க்ரோனன்ஸ் அப்படின்ற மாதிரியும், ஸோ ஆசிரியர் மாணவர்கள் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு நேரங்களில் வந்து இந்த கற்றல் கற்பித்தல் முறைகளும் செயல்படக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஊடகம் அப்படின்றது மாற்றமடைய செய்துவிட்டது. ஸோ அடுத்து வந்து நுகர்வோர். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஸோ முன்பெல்லாம் ஒரு கடைக்கு போவோம். ஸோ இல்லை நம்மளுடைய ஊர்லையோ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர்களில் என்ன கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா வாங்குதல் இல்லை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பொருட்களை வாங்குவது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியை தரும் என்பது நினைப்பதும் நமது சமூகம் பெரும்பாலான பொருட்களை வாங்குதல் மற்றும் வைப்பதற்கு அதிகமான கவனம் செலுத்துகிறது. ஸோ நமக்கு ஒரு பொருள் தேவையே இல்லை அப்படின்னாலுமே அதை வாங்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன், ஒரு கவனத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதும் அது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நடத்தையை வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த ஊடகம் அப்படின்றது பெரிய தாக்கத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற ஊடகங்கள் நிறைய விளம்பரங்களை காட்டி இதை ஊக்குவிக்கின்றன. உதாரணத்துக்கு வந்து நம்ம டிவியில் பார்க்குறோம். ஸோ குழந்தைகள் மத்தியில் ஒரு வகையான சாப்பாடு பண்டங்கள், ஸோ இல்லைனா ஒரு இனிப்பு பண்டம் இது விற்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விளம்பரத்தை அடிக்கடி காமிக்கும் போது அது நம்ம அந்த கடைக்கு கூட்டு செல்லும்போது அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அந்த பொருள் மேலேயோ இல்லை அந்த உணவின் மேலேயே எந்த ஒரு பற்றும் இல்லாத காலகட்டத்திலும் கூட இல்லாத நேரத்திலும் கூட அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த விளம்பரத்தை பார்த்து உந்துதலாக அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பொருளை வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த இடத்துல ஏற்படுத்துகிறது அப்படின்றாங்க. அப்போ நுகர்வோர் அதை பற்றி அதில் வந்து அதிகமான தாக்கம் வந்து ஊடகத்தோடது இருக்குது அப்படின்றோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக தேடுறோமோ
ஸோ மற்ற இடத்துலையும் அந்த பொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கைபேசியிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ என்ன செய்யும் அப்படின்னம்னா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னேற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இணையத்தில் ஷாப்பிங் செய்வதை மிக எளிதாக்கிறது. ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு கிளம்பணும். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய நெரிசல்களை பார்க்கணும். ஸோ வண்டியை வந்து பார்க்கிங் போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இணையத்தில் ஷாப்பிங் செய்கிறதுன்றது மிக மிக எளிது. ஸோ விளம்பரதாரர்கள் பெரும்பாலும் இளைஞர்களை குறிவைத்து பொருட்கள் வாங்குவதற்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் சொல்கிறார்கள். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் உளவியல் சார்ந்த ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த பொருள் நமக்கு தேவைப்படாட்டியும் கூட அது வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விளம்பரத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகத்தின் மூலமாக செலுத்தக்கூடியது. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து ஒரு தேடுதலில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கூகுள் இதெல்லாம் பயன்படுத்தி தேடுறோம் அப்படின்னம்னா நம்ம எந்த ஒரு இணையதளத்துக்கு சென்றாலும் அந்த இணையதளத்தில் அந்த பொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காமிக்கப்படக்கூடியது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த பொருளை பார்க்கும்பொழுது நம்முடைய மனது மறுபடியும் இந்த உந்துதல் வாங்கக்கூடிய அளவுக்கு உந்துக்கூடிய ஒரு செயல்முறையில் ஈடுபடுகிறது. இதற்கு வந்து ஊடகத்தை குற்றம் சாட்டினாலும் ஸோ அது வந்து ஊடகத்தை பொறுத்த அளவுக்கு இல்லை, நம்மளோட மைண்டில் என்ன இருக்குது, அது தேவைப்படுன்றா கண்டிப்பாக என்ன செய்யணும் வாங்கணும், தேவையில்லாத போது அதை என்ன செய்யக்கூடியது அப்படின்னா வாங்கக்கூடிய அவசியம் இல்லை. இது நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா முடிவெடுக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல முக்கியமான ஒன்று. அடுத்து மிக முக்கியமானது இந்த மீடியா ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், மனித ஊடகங்கள் ஒழுங்குமுறை மற்றும் நடத்தை. ஸோ நம்ம இந்த உலகத்தை எவ்வாறு பார்க்கிறோம், ஸோ ஊடகங்களில் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு யூடியூப்ல அந்த நாட்டை பற்றி நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அந்த நாடு வந்து எவ்வாறு காமிக்கப்படுகிறது, அந்த நாடு நேர்மறையாக காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்மளுடைய மனதில் அந்த நாட்டை பற்றியோ இல்லை அந்த பர்டிகுலர் பிளேஸை பற்றியோ அந்த இடத்த பற்றியோ நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கும். அந்த இடத்த பற்றி ஒரு எதிர்மறையான எண்ணம் காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னம்னா நமக்கு வந்து முதல் இடத்துல எடுத்த மாதிரி அந்த எதிர்மறையான எண்ணங்களை என்ன செய்யும் அப்படின்னா மனதில் ஓடிக்கொண்ட அளவுக்கு இருக்கும். ஸோ இது யதார்த்தத்தை என்ன செய்யுது அப்படின்னா முடிவு செய்யுது. ஸோ உதாரணமாக ஒரு பத்திரிகையின் COVID-19 வெடிப்பை, அதாவது COVID-19 எவ்வாறு பற்றி பரவுகிறது அப்படின்ற பற்றி விவாதிக்கும் போது அந்த கதையின் அந்த உடைய பகுதி நிகழ்ச்சியின் பெரும்பகுதிகள் எது பகிரப்பட வேண்டும், எந்த கருத்தை வந்து கூறணும் அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னம்னா செய்தியாக இருக்க வேண்டும். எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றதையும் தீர்மானிக்கின்றனர் இந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்றதான் இங்கே வருது. ஸோ அடுத்து உற்பத்தி சம்மதம் என்ற மாதிரி கொண்டு வந்தனர். ஸோ சக்தி வாய்ந்த உயரடுக்கு ஊடகங்களை கட்டுப்படுத்தி நமக்கு என்ன செய்தி கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தகவலை வடிவமைப்பாளர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. தொலைக்காட்சி மற்றும் இருபடி கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தொலைக்காட்சி மற்றும் வானொலி போன்ற ஊடகங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பாதிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ ஒரு இடத்தை பற்றியோ ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அது தொலைக்காட்சி மூலமாகவோ இணையத்தின் மூலமாக பார்க்கும்போது அதை பற்றி உடைய ஒரு கருத்து வந்து மாறுபாடக்கூடிய அனைவரையும் இருக்கலாம். இது ஒரு மறைமுகமாக வடிவமைக்கப்பட்டதாகவும் ஸோ மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கிறது, ஸோ ஒரு நடுத்தர மக்களை எவ்வாறு பாதிக்கிறது, எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படின்றதையும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அழகை பொறுத்தளவுக்கு ஸோ சாதி, வர்க்கம், பாலினம் போன்ற சமூக கட்டமைப்பில் ஊடகங்கள் உட்பட்டு சமூகத்தால் உருவாக்கப்பட்ட கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் நிலையான உண்மைகள் அல்ல, அவை மக்களால் உருவாக்கப்பட்டவை. ஸோ எந்த ஒரு கருத்துமே என்னது கிடையாது அப்படின்னா நிலையானது கிடையாது, மாற்றம் அடையக்கூடியதான். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த அழகில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து கலாச்சார ரீதியாக அந்த ஊடகத்துடைய தாக்கம் வந்து எவ்வாறு இருந்தது, ஸோ அது அந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய நன்மைகள், அதனுடைய தீமைகள் என்னென்ன, இது எவ்வாறு மனிதனுடைய உளவியல் நடத்தை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமானது ஊடகங்கள், சில கோட்பாடுகள் ஊடகங்களுக்கு ஒரு நுழைவாயிலாக செயல்படுகிறது. ஸோ என்ன செய்திகள் வெளிவருகிறது என்பதை தேர்ந்தெடுக்கவும், அந்த கருத்தை வந்து சொல்லக்கூடியது மறைமுகமாக இது எவ்வாறு பாதிக்கிறது, நேரடியாக எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் நம்ம இந்த விஷயத்துல இந்த அழகில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பொதுவாக இந்த 2 அழகுல நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா பாரா சோசியாலஜி அப்படின்றத பற்றி இங்கே அதிகமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். ஸோ பாரா சோசியல் அப்படின்றத ஒருதலை பட்சமான உறவு அப்படின்றதையும் பார்த்தோம். ஒருதலை பட்சமான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பிரபலமான நபரை பற்றி உங்களுக்கான ஒரு மதிப்பு, ஸோ அவரை மாதிரியே நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடியது. ஸோ அது மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ எதிர்மறையான எண்ணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பாரா சோசியல் உறவுகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இது வந்து ஒருதலை பட்சமானது மிக மிக முக்கியமானது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு உறவு முறையிலையோ
ஸோ ஒரு பாராசோசியல் உறவு முறையில் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்றது மிக முக்கியமானது. நம்முடைய நண்பர்கள், சொந்தங்கள் அனைத்துமே நம்மை பற்றி நன்கு அறிந்தவராகவும், அவர்களை பற்றி நாம் நன்கு அறிந்தவராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதான் ஒரு சராசரியான உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாராசோசியல் உறவு முறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த பிரபலமான நபரை பற்றி நமக்கு ஒரு உறவு முறை ஏற்படுத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடியது. ஆனா, அவருக்கு நம்ம யாருன்றத பத்தி தெரியவே தெரியாது. இதான் ஒருதலை பட்சமான உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல ஒரு சிறப்பு இயல்புகள் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு நேரம், உணர்ச்சி, இதெல்லாம் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த பிரபலமான நபர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியது. உதாரணமாக அவருடைய திரைப்படம் ஆகட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை அவருக்காக செலவழிவது. அவருக்காக நம்ம என்ன செய்யறது அப்படின்னம்னா, இந்த சீட்டுகள் வாங்கக்கூடியது, நுழைவுச் சீட்டு. இது மூலமா பொருட்களையும் செலவழிக்கக்கூடியது. அடுத்து உணர்ச்சி சார்ந்தது மிக மிக முக்கியமானது. அந்த பிரபலமான நபர்கள் திரைப்படத்திலோ இல்ல வேற எங்காவது தோன்றிலோ நம்ம உணர்ச்சி வயப்படக்கூடியது. இந்த மாதிரியான இந்த சிறப்பு இயல்புகள், இந்த உணர்வு சார்ந்த சிறப்பு இயல்புகள் என்ன செய்யுது அப்படின்னா கொண்டிருக்கக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது இந்த இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள். நெட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அது அப்படி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக ஒரு நிகழ்ச்சிகளில் இது ஈடுபடுகிறது. குழந்தைகள் மீதான தாக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மீடியா கதாபாத்திரத்தோட அப்படியே ஒன்றிணைந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. நம்ம பியாஜே கோட்பாடு பார்த்தோம். ஒரு 4 நிலைகள் பார்த்தோம். முதல் நிலையான அந்த புலனீட்டு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த புலனீட்டு நிலையில அந்த குழந்தைகள் அந்த கதாபாத்திரத்தோட அப்படியே ஒன்று இருக்கக்கூடியது. அடுத்த நிலை பார்த்துடும் போது அந்த கதாபாத்திரம் மாதிரியே என்ன செய்யுது அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடியது. இது உயிரற்ற ஒரு பொருளையும் என்ன செய்யலாம் அப்படின்னா சார்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வாறு நம்ம பார்க்கும்போது கார்ட்டூன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த குழந்தைகள் அதிகமாக ஈடுபடும் பொழுது அந்த சித்திரம் எவ்வாறு செயல்முறை செய்கிறதோ, நடக்கக்கூடிய மொழியாகட்டும், உடல் பாவனை மொழிகள், அது பேசக்கூடிய விதம், இது மூலமாகவே அது அவ்வாறே என்ன செய்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிரதிபலிக்கக்கூடியது. இது குழந்தை பருவத்திலும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த குமர பருவத்திலும் தன்னுடைய கதாநாயகன், தன்னுடைய பிரபலமானவன், அவர் எவ்வாறு செயல்படுகிறாரோ அவருடைய பேச்சு, வழி, மொழி, உடல் மொழி, இதையும் அதே போலவே அவரும் பிரதிபலிக்கக்கூடியதும். இந்த மாதிரி தாக்கத்தையும் என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த பாராசோசியாலஜி அப்படின்றது, உறவு முறை அப்படின்றது ஏற்படுத்துகிறது. இதில் அதிகமாக எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நேர்மறையான விளைவுகள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். எதிர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தீவிர பிரபலங்களை வழிபடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த உறவு முறை, பாராசோசியல் உறவு முறை தீவிரம் அடையும் போது அவருக்காக நம்ம பண்ணக்கூடியதும், இல்ல அவர் அந்த திரைப்படத்தில் இருந்து வெளியேறுவதும், இல்ல அந்த நம்ம பார்க்குற மாதிரி அந்த விளையாட்டில் அவர் இல்லாத போது அந்த பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மனமுறிவு ஏற்படக்கூடியது. பொதுவாக நம்ம ஒரு விளையாட்டில் ஒரு விளையாட்டு வீரர் நமக்கு மிகவும் பிடித்தவராக இருந்தால், அன்று அவர் உடல்நலக் குறைவுகள் காரணமாகவோ இல்ல வேறு எதுவும் குறைபாடு காரணமாக அந்த விளையாட்டில் அவர் ஈடுபடவில்லை என்றால், அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அதை பார்க்கக்கூடிய நபர்களாக அந்த பாராசோசியல் உறவு அப்படின்றது ஒரு எதிர்மறையான தாக்கம், ஒரு மனமுறிவு ஏற்படுத்தும். இந்த விளையாட்டு இன்றைக்கு சரியாக நடைபெறாது, இது நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படக்கூடிய வகையிலையும் இது இருக்கக்கூடியது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். மிக சுருக்கமா இந்த பாராசோசியல் உறவு என்பது ஊடக நபர்களுக்கும் நாம் உருவாக்கும் ஒரு தனித்துவமான உறவு. இது நேர்மறையான விளைவுகளை என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். அதே சமயத்தில் எதிர்மறையான விளைவுகளை என்ன செய்யும் அப்படின்னம்னா இதை பொறுத்தளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றதான் இங்க நம்ம பார்த்தோம். இந்த பிரிவுல இந்த தீவிரமான பாராசோசியல் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் அதிலிருந்து வெளியேறும் போதோ இல்ல அவர் மற்ற ஏதோ ஒரு காரண கட்டுறதுக்காக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வெளியேறும் போதோ அதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மனநல பிரச்சனைகள் கூட என்ன செய்யும் அப்படின்னம்னா இது ஒரு அசாதாரண நடத்தையை கூட என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். அடுத்து அந்த ஊடக ஆர்வம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்த்தோம். ஆன்லைன் சமூகங்கள் எவ்வாறு ஒரே நேரத்துல கூடுறாங்க, ஒரு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமானது இந்த உடல் உருவ சிக்கல் அப்படின்றது இந்த பாராசோசியல் உறவுகள் அப்படின்றதுல. இதை பொறுத்தளவுக்கு அந்த உடல் அமைப்போட நம்மளுடைய உடல் அமைப்பு என்ன செய்யறது அப்படின்னா பொருந்தி பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள். இப்ப நம்மளுடைய கதாபாத்திரம் இல்லை நம்மளுடைய பிரபலம் எவ்வாறு இருக்கிறார், அவருடைய உடல் மொழி எவ்வாறு இருக்கிறது, அவருடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அது மூலமா நம்மளுடைய உடல் அமைப்பை ஒற்றி பார்த்து
ஸோ அப்போ ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா, அவர்களை பற்றி ஒரு மோசமான ஒரு எண்ணங்களை என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பாரா சோசியாலஜி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் ஏற்படுத்துது. ஸோ இப்போ நம்ம வந்து அலகு 3 மற்றும் அலகு 4 பொறுத்தளவுக்கு இந்த பாரா சோசியல் உறவு எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய நடத்தை மாற்றங்கள் என்னென்ன, ஸோ அதுக்கப்புறம் அலகு 4 பொறுத்தளவுக்கு இந்த ஊடக உளவில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன இருக்கு, ஸோ அது எவ்வாறு வந்து இந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அந்த ஊடகம் வந்து சமூகம் மற்றும் நடத்தை, கலாச்சாரம், ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து இந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா இதில் வந்து முழுமையாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய ஊடகம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இதை பயன்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்றது ஒரு தனி மனிதன் வந்து சுமாராக ஒரு 5 மணி நேரம் இந்த ஊடகத்தை பயன்படுத்தக்கூடியது. அது இணையமாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அனைத்தையும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கலாச்சார மாற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஊடகம் வந்து மனிதனுடைய உளவியல் சார்ந்த நடத்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.